திருமாவளவனின் 40% ஓட்டு விஜய்க்கு மாறிவிட்டது. அடித்து சொல்கிறார் மூத்த பத்திரிகையாளர். விரிவாக காண்போம். விஜயின் அரசியல் வருகை விசிகாவின் வாக்கு வங்கியில் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. விசிகாவின் வாக்குகளில் 40% முதல் 50% வாக்குகள் கரையும். அதுதான் திருமாவுக்கு இருக்கும் மிகப்பெரிய சவால் என மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் ஒரு சிறப்பு பேட்டியில் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை தொடங்கியது முதலே 2026 ஆட்சி அமைக்கும் அளவுக்கு வலுவான கூட்டணியை அமைப்பதில் தீவிரம் காட்டி வருகிறார் விஜய். முதல் அரசியல் மாநாட்டிலேயே கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அளிக்கப்படும் என அறிவித்து புயலை கிளப்பினார். தொடர்ந்து விசிகாவுடன் கூட்டணி அமைக்கும் திட்டத்தோடு விஜய் காய் நகர்த்தி வருவதாக சொல்லப்படுகிறது. அதற்கேற்றாற்போல் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயும் விசிக தலைவர் திருமாவளவனும் ஒரு புத்தக வெளியீட்டு விழா மேடையை பகிர்ந்து கொள்வதாக இருந்தது. இந்த விழாவை ஒருங்கிணைத்தவர் விசிக துணை பொதுச் செயலாளரும் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனருமான ஆதவ் அர்ஜுனா. ஆனால் விஜயுடன் ஒரே மேடையில் கலந்து கொள்வது தனக்கு ஓப்பில்லை என கூறி அந்த நிகழ்ச்சியை தவிர்த்தார் திருமாவளவன். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழ்நாட்டில் முக்கிய வாக்கு வங்கியாக உள்ள தலித் வாக்குகளை குறிவைத்திருப்பதாகவும் அதன் காரணமாகவே தலித் வாக்குகளை முழுமையாக கைப்பற்ற வேண்டுமென்றால் விசிக திருமாவளவன் தன்னுடன் கூட்டணி இருக்க வேண்டும் என விரும்புவதாகவும் அதற்கான காய் நகர்த்தல்களில் விஜய் ஈடுபட்டு வருவதாகவும் பேசப்படுகிறது. அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் கூட விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவனால் இன்று வர முடியாமல் போனது. அம்பேத்கரின் புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்து கொள்ள முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளோ பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் நான் இப்போது சொல்கிறேன், அவரோட மனசு முழுக்க இன்று நம்மோடுதான் இருக்கும் என்று பேசினார் விஜய். இந்நிலையில் இது தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் கொடுத்துள்ள பேட்டியில் கூறுகையில், திருமாவளவனின் வாக்கு வங்கியை விஜய் உடைக்கிறார். விஜயின் வருகை விசிகாவின் வாக்கு வங்கியில் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. விசிகாவின் வாக்குகளில் 40% முதல் 50% வாக்குகள் கரையும். அதுதான் திருமாவளவனுக்கு முன்பு இருக்கும் மிகப்பெரிய சவால். எனவே திருமாவளவன் கவலைப்பட வேண்டியது விஜயை பார்த்துதான். இதுபோன்ற சூழலில் விஜயுடன் சேர்ந்து மேடையில் பேசியுள்ளார் விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா. இதுபோன்ற சூழலில் ஆதவ் அர்ஜுனாவை நீக்கினால் இன்னும் டபுள் பாதிப்பு ஏற்படும். ஆதவ் அர்ஜுனாவின் செயல்பாடுகள் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகளுக்கு பிடிக்காவிட்டாலும் தொண்டர்கள் பலர் அதனை ரசிக்கிறார்கள். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது விசிகாவை முன்னகர்த்தும் செயல்பாடு என பார்க்கிறார்கள். இப்போது திருமாவளவனை நெருக்கடி வலயத்திற்குள் நகர்த்திவிட்டார் ஆதவ் அர்ஜுனா. இது முழுக்க முழுக்க திருமாவளவன் தனக்குத்தானே வைத்துக் கொண்ட சூனியம். யானை தன் தலை மீது தானே மண்ணை அள்ளி போட்டுக் கொள்ளும். இப்போது திருமா டன் டன்னாக தலையில் மண்ணை வாரி போட்டு கொண்டுள்ளார். ஏற்கனவே விசிக ஓட்டு விஜயை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இப்போது ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுத்தால் இன்னும் கூடுதலாக வாக்குகள் பாதிக்கும். எப்படி பார்த்தாலும் நஷ்டம் திருமாவளவனுக்கு தான். திமுக ஆட்சியில் தவறுகள் நடக்கின்றன, போதைப் பொருட்கள் அதிகமாக புழங்குகின்றன, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது என பேசிவிட்டு திமுகவுடன் கூட்டணியில் தொடரலாம். அது எல்லாம் மக்கள் நலன் சார்ந்த விமர்சனங்கள். ஆனால் குடும்ப அரசியல் மன்னராட்சி நடக்கிறது. ஒரு குடும்பம் தான் மொத்தத்தையும் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. 2026 மன்னராட்சி தொடரக்கூடாது என பேசிவிட்டு அந்த கூட்டணியில் எப்படி இருக்க முடியும்? இப்போது ஆதவ் அர்ஜுனாவை நீக்கினால் திருமாவளவன் திமுகவிடம் கட்டுண்டு கிடக்கிறார் என அவர் பிரச்சாரம் செய்வார். ஆதவ் அர்ஜுனாவை நீக்குவதும் விசிகாவுக்கு சிக்கலாகவே முடியும். விஜயின் வருகை திருமாவளவனுக்கு அரசியல் ரீதியாக மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது என தெரிவித்துள்ளார் அவர்.